இப்பதானே நெட்டெல்லாம் வரவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் தெரியலையே. கடவுளை அதெல்லாம் அனுபவிக்க முடியாதோ. பர்த்டேனா என்னங்க? அட கழுத, அந்த கேக்கெல்லாம் வாங்கி 2 துண்டு துண்டு துண்டா போட்டு அருவாலை எடுத்து இப்படி இப்படி அறுத்து சாப்பிடுவாங்களே, ரவுடிங்கெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? பர்த்டே வந்துட்டாலே வால் இப்படி உருவாங்க, உருவி அதுலயே கேக் இப்படி வெட்டுவாங்க, அப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க, அப்புறம் மூஞ்சில் எடுத்து தீச்சிக்குவாங்க. அப்பதான் பர்த்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா. சித்தார்த் வாங்க. உங்களுக்கு 25? ஐயோ, என்னடா நமக்கு கீழே 25 எல்லாம் இருக்கு. பத்தி ஓ பர்த்டே பத்தி ஏன் காது கேட்காது? அருவாளா? என்ன அதெல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது பாரு, ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு இங்கே ஏகப்பட்ட யூடியூப்ல மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு, லைவ்ல இருக்குது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அதனால ஆஃப்ல இருக்கு எல்லாம். உங்களுக்கு கல்யாணம் என்ன ஆச்சு? ஏன் ஆச்சு கல்யாணம்? ஏன் ஆச்சா? ஏங்க, பொண்ணா பிறந்தா அது வந்து வீட்டுக்கு ஒரு பாரம் தானேங்க. அதனால டக்கு டக்குன்னு அம்மா என்ன பண்ணாங்க, வயசுக்கு வந்த அடுத்தனுடைய பட்டு பட்டுன்னு ஒருத்தனை ஒரு மணவாளனை பிடிச்சி அவன் கையில் ஒப்படைச்சி, இந்தாப்பா என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ, கண் கலங்காம பார்த்துக்கோ அப்படி கொடுத்தாங்க. சாப்பிட்டியா தங்க புள்ள? பார்த்திபா வா, எப்படி இருக்க செல்லம்? என்னது தப்பரக்கு அப்படின்னா என்ன அருவாள்? அது அருவாளுக்கு பேர், அது பேரு கும்முன்னு இருக்கிறனா? இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா என்னை உசி பேத்தி உடம்ப ரணகலமாக்கி வச்சிருக்கீங்க. கோவை சார்லாமா மேடம் மாதிரி சிரிக்கிறீங்க. கோவை சார்லாம் என்னைக்கிட சிரிச்சுது? என்னோட சிரிப்பையும் பக்கத்தில் கோவை சார்ல சிரிப்பையும் ஆன் பண்ணி வச்சு பாருங்க, என்ன மாதிரியே சிரிச்சாங்க. ஹஸ்ஸு என்ன கேட்டா அருவாள், பர்த்டே என்ன கேட்டால் அருவாள். இந்த வாரம் அருவாள் வாரமா? இந்த வாரம் இல்லை, எந்த வாரமும் அருவா தான். கடை தனியாக இருக்குது, அப்போ சாத்திட்டு வரணுமா? உங்களுக்கு 40 ஏஜ் இருக்கும்னு நினச்சேன், சாரி. அடங்கொப்புறானே, அவனை தூக்கி போட்டு சாத்துங்கடா அவனே. என்ன நான் சொல்கிறேனுங்க பாரு, இவனுங்க என்ன பேர் இருக்கு? நாத்தம்னு இருக்கா? மணிகண்டா, அமீர், ஹவ் இஸ் யுவர் ஹியர் பெயின்? பரவாயில்ல செல்லம், தெரியுமா உங்களுக்கு? வலிக்குது அந்த இடம் மட்டும், அதில் கையை வைக்க முடியாது. இதை பாருங்க, அந்த இடம் கொதிக்குது, அது வலி இருந்துக்கிட்டே இருக்கு. சுரேஷ் கண்ணா வாங்க, எப்படி இருக்கீங்க? அஃபிஷியல் ஹாய் நிலாக்கா, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கம்மா, லைவ் முடிய போதுமா. ஜாயின் பண்ணிட்டீங்களா? மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாமா? வாங்க சீக்கிரம் வாங்க. விஐபி லைவும் சில்வர் லைவும் இருக்கு. திலக் எப்படி இருக்காரு? அவர் இப்போ என்கிட்ட பேசுறது இல்லை, அவர் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காப்புல. நான் இடையில ஒரு தடவை அவருக்கு வந்து மெசேஜ் போட்டேன், அப்புறம் ஒரே டைம் தான், எனக்கு கொஞ்சம் மாதம் இருக்கும், ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, இப்போ கிடையாது. அவருக்கு ஏதோ நான் ஒன்று கேட்கணும் அறுபது அவருக்கு ஏதோ பொண்ணு பார்த்துருக்காங்க போல இருக்கு. சரி, நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் கல்யாணம் ஆக போகுது. உங்கள் ஐஸ் பார்த்தா ஐட்ரைன் மீதான் ஆசித்தா. வெடி சத்தம் எங்கெல்லாம் வருமோ அங்கே இந்த மணி இருப்பான். பின்னாடி பாம் தானே, பக்ரி பாம். ஆமாம் ஆமாம், அதுலேயே காலையிலே 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். எதை கேட்டாலும் அருவாள் தான் போல சரபுரம். உண்மைதான் உண்மைதான். அவருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, நிச்சயங்கிட்ட நெருங்கிடுச்சு. அது சொன்னார். அன்றைக்கி ஃபுல்லாக நான் தூங்கலை, எனக்கு ஒரே அழுகை வந்துடுச்சு. உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு அவருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அதிகம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். அப்புறம் சரி, நானும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஃபஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிட்டு போட்டோம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? அஃபிஷியல் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.
அஜய் பர்ஃபெக்ட்டு சிக்கா. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுக்கு தெரியாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது தெரியாது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கப்பா. ஹலோ. நான் என்ன இது கார்த்திக் ரங்கா. சரி, அதுக்கப்புறம் என் லைஃப்பில் கார்த்திக் ரங்கான்னு ஒருத்தன் உள்ளே வந்து நுழைஞ்சான். என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். சரி, ஓகே, திலக் இல்லைன்னா கார்த்திக் ரங்கான்னு அப்படியே மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. கார்த்திக் ரங்கா என்னைக்கு என் மனசுக்குள்ள நுழைஞ்சானோ அதோட மொத்த தலையை ரங்கா 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 இந்த ரங்கா மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு இதயத்து ஃபுல்லாகவே. ரங்கா, நான் ரங்கான்னு கூப்பிட்டா போதுங்க, அப்படியே அப்படியே இங்கே வந்து உட்காருவான். இங்கேருந்து பக்கத்தில் வந்து கீழே வந்து உட்காந்துக்குவான். அவரை தட்டி விடுங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். சித்தார்த் நீங்களா? அப்போ கார்த்திக் ரங்கா வேணாமா? அவன் வேணாமா அப்போ? ஐயோ, அவனுக்கு வேற நான் வாக்கு கொடுத்து தொலைச்சிட்டேன் போன வாரம். லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்துறேன்னு. என்கிட்ட பேச மாட்டியா? சொல்லுடா மணிகண்டா. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் செல்லும் சென்னை. அதான் கேட்குறான், ஏமா எப்போ பாரு உங்களுக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேட்க விட்டா உங்களுக்கு வேற தெரியாதான்னு கேட்டா. அதுதான் தங்கம் சாஃப்டாக இருக்கும், அதுதான் விலையும் கம்மி, அதில் டிசைன் வச்ச மாதிரி பொம்மை வச்ச மாதிரின்னா. ஐயோயோ, அதை 2000 3000 பாங்க அந்த பொம்மை இது குப்பையில் போடுறதுக்கு. அது எதுக்கு? பாண்டுரங்காவாப்பா. ஏங்க, பாண்டுவை தூக்கி அவர் எனக்காக உழைக்கிறவருங்க. என்ன இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. மோனி ப்ரோ இருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வரீங்களா? சூப்பராக இருக்குது, தேங்க்யூ. என்ன பேர்? மனோ வாங்க மனோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொன்னேன், ஐயோ அந்த பொம்மைக்கு அப்புறம் வைலட்டு கலரில் ரெட்டு வெல்வெட்டு என்னென்னமோ பேரா சொன்னேன். அதெல்லாம் உனக்கு ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும். 1 கிலோலாம் வாங்கி கட் பண்ணால் திகட்டும். சாப்பிட்டது இல்லையா நீ? அப்படின்னா எனக்கு பர்த்டே டைமில் வேணும். அதெல்லாம் நல்லா இருக்காது பிளாக் ஃபாரஸ்ட். ஏமா உங்களுக்கு என்னம்மா டேஸ்ட்? உங்களுக்கு எப்போ பாரு அதில் கலர் கலராக இந்த இது அது இது இதெல்லாம் வச்சு இருக்கணும். ரங்கா வாடா என் செல்லம் வாடா. அவர் அங்கே உழைக்கிறாரு, நீ இங்கே அப்படிலாம் எங்கெங்க உட்காந்துருக்குற? அம்மனம்மா உட்காந்தா யூடியூப் நம்ம சும்மா விடுமா? ஏங்க, உங்கள் கண்ணை விட யூடியூபுக்கு தாங்க கண்ணு 1000 கண்ணு இருக்கு. அவுத்து போட்டுட்டு அம்மனம்மா உட்காந்தா யூடியூப் தான் ஒத்துக்குமா? என்னங்க இப்படியெல்லாம் பழிய போடுறீங்க? ஏதோ ஒரு பொண்ணு பூச்சாண்டியாட்டாச்சா அமைதியாக ஏதோ கள்ளம் கபடம் இல்லாமல் மனசு வச்சுக்கிட்டு ஏதோ சிரிச்சுக்கிட்டு கலன்னு உட்காந்துருந்தா இப்படி தான் பழைய தூக்கி போடுவீங்களா? எப்படிங்க யூடியூப் அம்மனமாக ஒத்துக்கோ? என்னங்க நீங்கள் எந்த காலத்துலங்க இருக்கீங்க? யூடியூப்பில் 1008 ஸ்ட்ரிக்ட் இருக்கு. என்ன உங்களுக்குலாம் புரியுது? இவர் வேற ஒருத்தர் எதையாவது வாயில் தூக்கிட்டு வந்துடுறானுங்கடா வார்த்தையை மூட்டையா. எது வாங்குமோ அதான். அம்மா பஸ்ஸுக்கு ஆட்டோக்கு 1 மணி நேரம் நின்னோம், எப்படி கேக்காவது கிடைக்குமா அப்படின்னா. ஏய், நானும் அவங்க அப்பா காலைல வண்டி எடுத்துட்டா இங்கே வந்து வாங்கிட்டு வருவேன்டா அப்படின்னா அதானே. அப்புறம் கடை மூடி இருக்குன்னு பாருங்க, அது எப்பதான் மூடுமா? இல்லை நீங்கள் சொல்கிற கும்பல் தான் அது. எனக்குன்னா மட்டும்தான் நீங்கள் 1008 பொய்யை ரெடியாக வச்சுருப்பீங்க. அப்புறம் அந்த குட்டி குட்டி சாக்ஸு கையில் க்ளவுஸ் குழந்தைங்களுக்கு போடுறதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க தலைக்கு வெயிலில் படம் போத்தி விட்டு ஷோல்டரில் போட்டு அந்த செக்ஷனில் போய் நின்றுட்டு அம்மா 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 குழந்தைங்களுக்கு போத்துறதுன்னு என்ன அதென்ன? ஐயோ சாப்பிட்டா இருக்குமா? இங்கே வந்து பாரு நல்லா தான் இருக்கு. அதுக்காக நான் குழந்தை இன்னொன்று நான் பெற்றுக்க முடியா? வயிறாங்க பக்கத்துல எடுத்து கொடுக்குற பொண்ணு ஒரே சிரிப்பு தாக்கல. ஐயோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி கிளவுஸ். எதுக்கு உனக்கு எதுக்கு ஆசை வருது இந்த மாதிரி கிளவுஸ் பார்த்து? ஐயோ ஒரே காமெடி இன்னைக்கு. அவங்க அப்பா வேற கூட எல்லாத்துக்கு அது என்கிட்ட நல்லா மனசு விட்டு ஓப்பனா இன்னைக்கு பேசினா வேற. கன்ஃபியூஸ்டு கோபரா வாங்க, எப்படி இருக்கீங்க? கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சா கோபராவே? அது ஒன்றும் இல்லை செல்லாம், பார்க்கக்கூடாது உங்ககிட்ட ஏதோ பார்த்துருச்சு, அதனால தலை சுற்றி என்னவா இருக்கும்? 2 1 தொட வரி இதெல்லாம் 2 இல்லை 1 ஊற்று பார்த்துருக்குது.
தேங்க்யூ வெல்கம் வெல்கம். தேங்க்யூங்க சில்வரில் ஜாயின் பண்ணது. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வளைஞ்சி இழுத்துக்கிட்டே போய் பக்கத்தில் வெறும் க்ளோஸு. இங்கே பாரு சூப்பராக இருக்குது. இதுதான் நான் வாங்கி 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 பாப்பாவுக்கு போடுறதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தான் நீங்கள் போட்டிங்களான்னு தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? உன்னை விட இன்னொரு பெரிய பிள்ளை இருந்திருந்தா தான் அது சொல்லும். உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் நான் போட்டு தான் அதை வளர்த்தேன். இல்லைனா மொத்த விரல வாய்க்குள்ள வச்சு சப்பி சப்பி பல்லு எங்கே மேலே தூக்கிக்கு போது நான் அதை போட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்கப்பா. வி ஷேப்பில் ஜாக்கெட் வேணுமா? போட்டுடலாமா? இப்போவே போட்டுடலாமா? வி ஷேப்பில் நேற்று போட்ட ஜாக்கெட் இருக்குது, போட்டுடலாமா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அச்சாய் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் ஆகுது, வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். சுரேஷ் வாங்க. ஹை மாடர்ன் பால், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அக்கா? உங்களை பார்த்தா கொஞ்சம் கேட்டு போயிடுறேன் ப்ளீஸ். அப்படியா? அச்சச்சா, அது மட்டும் வேணாம். என்னது கார்த்திக்ரங்கா? கார்த்திக்ரங்கா என்னடா தங்கம்? என்ன செருப்பு வெண்மேகம் செருப்பு 9ஆம் நம்பர் செருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இனி கேள்விப்படுவீங்க. யாராவது எவனாவது எக்கு தப்பா பேசுனீங்க, 9வது நம்பர் செருப்பு கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரியா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஜாயின் பண்ணுங்க. டைம் ஆகுது பாருங்க. ஷுகு ஹாய் அம்மோ, ஐ லவ் யூ டி. அக்கா உங்களை பார்த்தா இதே நினப்புடா. உங்களுக்கு இதே நினப்பு தான். நாராயண் வாங்க. நாராயண் எனக்கா? நான் ஏன்டா அதை பண்ண போகிறேன்? எனக்கு சொல்லுங்கள் சரமா. வயசா ஆச்சு ப்ரோ, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். ஒத்துக்கிட்டா சரி. ஞாபகம் இல்லைங்களா அசோக்கு? ஞாபகம் இல்லை, நிஜமா ரியல் ஞாபகம். பிளாக் கலரில் டிபி வச்சுருப்பீங்களா? எனக்கு மறந்துட்டேன். அதை விட்டு வெளியே வந்து 1.5 வருஷம் ஆகுதா? பேர்லாம் மறந்துட்டேன். நான் அது பக்கமே நான் வர்றதே இல்லை கைஸ். கொஞ்சம் நாங்கள் இங்கேயே பிஸி ஆகிட்டதுனால அந்த பக்கம் வர்றதே இல்லை. இல்லை என்னது? என்ன ஹெல்ப்பு? என்ன இருக்கும் மேம்? அசோக்கு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஆனால் இது நிஜமாக 1.5 வருஷம் ஆகுதா? கண்டினியூஸாக நீங்கள் அந்த டைம்லேயே அப்படியே எனக்கு கொஞ்சம் யூடியூப் பக்கம் வந்துருந்தீங்கன்னா ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் ஞாபகம் வருது, வராத மாதிரி இருக்குது. லேட் ஆனாலும் நீங்கள் லேட்டஸ்ட்டு தான் சரபுரம். 9ஆம் நம்பர் செருப்பு. ஆமாங்க கார்த்திக்கு. கால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்டா. எனக்கு ரீல்ஸில் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் லென்த் அதிகம் கால். செருப்பு கடைக்கு போனால் செருப்பு எடுத்து காட்டுவாங்க. நீங்கள் இது காலை ஏமா அது உள்ளே போகாது. நீங்கள் விட்டு பாருங்கள் மேடம், உள்ளே போக மாட்டேன். ஐயோ மேடம் நீங்கள் உள்ளே விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும். சரி, அது ஆசை ஏன் கெடுப்பானே, நானும் உள்ளே விடுவேன். முன்னாடியே நின்றுடும். ஏமா நீ 9ஆம் நம்பர் எடுமா, அப்போதாம்மா உள்ளே போகும் கால். அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் எடுக்கும். 9ஆம் நம்பர் இல்லைங்க. 42 இருக்குது, 38. ஏமா 42 எடுமா, இது கரெக்டாக இருக்குமா. அதுக்கப்புறம் அது இல்லைன்னுடும். கால் மட்டும்தானா? இது இங்கே பாரு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. இங்கே பாரு, காலை தூக்க முடியல வச்சா. பாவாடை பிடிச்சி இழுக்குதுரா டைட்டா. 2 கையை வச்சு குட்டு குட்டு தூக்கணும் முழங்குது காலை. அப்பா நமக்கே இப்படி இருக்குதுன்னா என் வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கும்? அதான் காலையில் சுத்தம் வச்சு குடிக்கிறாரு இருக்கு. இல்லை தெரியாது சும்மா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா காலில் என்னடா தெரிஞ்சிச்சு? ஒரே இருட்டு கசமாக தானே தெரிஞ்சிச்சு. சஞ்சய் வா 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 செல்லம், எப்படி இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க செல்லம்?
எதுக்கு ரிஸ்க்கு? அதாங்க நம்மளாலலாம் முடியாதுப்பா. அதெல்லாம் என் வீட்டுக்காரர் ஹேண்டில் பண்ணிப்பார். நம்மளால முடியாது. அப்புறம் சாரி கிரேப் பீஸ். ஐயம் வாங்க, செல்லா வாங்க, ஜெயராம் சிட்டி. ஏங்க பாதி பேரோட கமெண்ட்ஸை படிக்கலான்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸ்க்ரீனில் ஜாயினிங்கே வரலை. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி. தேங்க்ஸுங்க. பார்த்துக்கலாம், அதில் பார்த்துக்கலாம் சித்தார்த்தா, அதில் பார்த்துக்கலாம். ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. ஐயோ நினைவுக்கு வருது, அப்படியே போகுது. அதை வச்சு நம்ம எதாவது காமெடி பண்ணியிருக்கோமா லைவில்? புல்லட். வேறு ஏதாவது சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக, வேறு ஏதாவது நம்ம பேசியிருக்கோம்ல. இது சாட்டின் சாரீ இல்லையா இதுக்கு பேர்? அப்போ என்ன சாரிப்பா இதுக்கு பேர்? இன்னும் வழவழன்னு கேட்குறான் போல இருக்கு, அப்படியே வழுக்கிக்கிட்டு போய் விழுறதுக்கு. பார்த்து துடைக்கிறதுக்கு எதுவும் வேணுமா ஜெயராம்? நீங்கள் சிட்டிங்கில் இருந்து எழுந்தாலே ஒரு திக்குன்னு இருக்கா. பயப்படாதடா, இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை, இப்போ காலியாக தான் இருக்குது. எங்களுக்கு நேற்று பேசினதே நான் வராது, என்னைக்கோ பேசினது ஞாபகம் வந்துருமா? 1.5 வருஷம் ஆகிவிட்டன. சும்மா 2 மாதம் 3 மாதம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அது பக்கம் நான் எட்டியும் பார்க்குறதில்ல. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ நடு ஜாமத்தில் 3 மணி தூக்கம் வரலன்னு ஆன் பண்ணேன். வியூஸ் வந்துச்சு தான். அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வீட்டில் வேணான்ட்டார், அந்த பக்கம்லாம் போக வேணாம் அப்படின்ட்டு. சரி ஓகே. சில்லுன்னு ஒரு சாரி வழுக்குது. பார்த்துங்க, வழுக்கிற இடத்துல விழுந்தீங்க அவ்வளோதான். விழுந்துட்டா எழுந்திரிக்க முடியாது. இதே போல் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லி ஞாபகப்படுத்துவது? உனக்கு கிட்ட கிட்ட வராது, அவ்வளோதான். நீ இது ஒன்று மட்டும் சொல்லு போதும், இது ஒன்று சொல்லு போதும். அதே மாதிரி நம்ம தலையை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவன் உள்டாவாக கமெண்ட்ஸ் போட்டாலே போதும். நம்மளுக்குன்னு பதிலாக அமலாக்குன்னு போடுவான். ஏதோ யாரு சரோ அம்மலுக்கு அப்படின்னு போடுவாங்க. அது படித்தோடனே சிரிப்பு வந்துடும். ஞாபகம்னா என்னது கேட்போம். செல்லம் ஐ லவ் யூ சொல்லுடி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடு. மோனி உங்கள் பேர்லேயே ஒருத்தர் மெம்பர்ஷிப்பில் இருந்தார், நான் பார்த்தேன் விஏபியில். ஆனால் அது இந்த சேனலாக அந்த சேனலான்னு தெரில. சேம் அப்படியே உங்கள் நேம் மாதிரியே இருந்தது. அது இப்போ கிடையாது, ஒரு 4. ஆனால் எனக்கு எதில் இருந்தால் எனக்கு தெரியல. பெரிய ஆக்சஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. இதுலையா அதுலையா, அது பர்சனலாக விஏபியாக தான் நினைவிக்க வரல. நான் ஒரு செகண்ட் யோசித்தேன், மூணியாக இருக்குமா, ஆனால் டிபி மட்டும் வேறு. தேங்க்யூ ஃபார் வியரிங் சாட்டின் சாரி. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்களா? சாரியை பாருங்கள். அப்பப்போ எழுந்திரிச்சு நின்று நம்ம ட்ரெண்டிங்லேயே வச்சுருக்கலாம் மச்சான். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எழுந்திரிச்சு நின்னா யாருக்கெல்லாம் பக்குன்னு இருக்கும் தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியுதா ஃபுல் வியூ? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி பிஞ்சிச்சு? வாஷிங் மிஷினில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கையால் அலசனாதான் இந்த புடவைங்கள்லாம் அப்படியே இருக்குது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 90 கிரீன் டேஸ் நம்ம யூடியூப் மட்டும், வேற எதுவும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. மோனி நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ முத்து, தேங்க்யூ. அங்கே எழுந்திரிச்சா இங்கே அப்படியா?
ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஹாய் அழகா அக்கா. சொல்லுங்க இந்திரா, எப்படி இருக்கீங்க இந்திரா? நல்லா இருக்கீங்களா? சரி, அப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு ஞாபகப்படுத்துகிறேன். பைத்தியம், நீ ரெகுலராக காமன் லைவ்ல இருக்கும்போது நீ எதுக்கு பைத்தியம் பண்ணி வந்து ஞாபகப்படுத்த போகிற சொல்லு. நல்லா இருக்குமா? ஆனால் ஊருக்கு வந்து கருப்பாகிட்டேம்மா. கருப்பாகிட்டீங்களா? மலேசியாவில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் தான் கலராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கரெக்டாக 10வது நாள் 15 17 17 20 நாள் வரும்போதெல்லாம் கருப்பாயிடுவாங்க. அந்த ஊர் தண்ணி வாட்டம் அப்படி. அதேமாரி அங்கே அந்த அங்கே போடுற அந்த ஃபேஸ் வாஷு சோப்பு அதெல்லாம் வேறு தான். இந்த லைக் பிடிச்சா லைக் போடுங்கப்பா. லைக்கே நானும் கேட்கல, சப்ஸ்கிரைபும் கேட்காம இருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கப்பா. மச்சி, இந்த சாரீ ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். வாடா, இதை பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிட்டோம் லைவில். வா 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 வா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ திரும்புகிறேன் அப்படின்னாலே எங்கள் மோனிக்கு அப்படி பகீர்னு ஆகிடும். சரவுக்கு அதுக்கு மேலே ஆகிடும். வேணாம்மா, சத்திய சோதனை திரும்புமா? திரும்புப்பா. முடியாதுங்க மோனி, முடியாது, திரும்ப முடியாது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் சும்மா இரு. என்னடா காத்திக்கிறாங்க? நீ தான் ஒரு மரப்பாச்சி பொம்மையாச்சே, உனக்கு தான் ஒன்றுமே தோணாதுன்னு சொல்லியிருக்க, அப்புறம் என்ன? கம்முன்னு உட்காந்தம்மா. சரி, நான் வேற தப்பா படிக்கிறேன். கும்முன்னு இருக்குடா செல்லம் அப்படின்ட்டு. சரி சரி, உன் வாய் அதான் சொல்ல வந்தது. நீ உடனே டாபிக் மாற்றிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. சரி, ஓகே, மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க? என்ன தோணுது, என்ன தோணுதுன்னு கேட்டேன். மோனி அப்படியா? சதீஷ், சஞ்சய், காமலேன்னு நினச்சிட்டு என்ன மெம்பர்ஷிப்பு வருவீங்க? விஐபி லைவ் இன்னைக்கு. விஐபி லைவ்ல என்ன ஸ்பெஷல் தெரியும்ல எல்லாருக்கும். விஐபி லைவுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உனக்கா காத்திருக்கிறேன். இப்போ கல்பாக்கிறதுக்கு வந்துட்டியா நீ? ஏண்டா டே? அப்புறம் எங்கே இருக்கா சொல்லுங்க, உங்கள் முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. அஜாய், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஐயோ, நம்ம முடிஞ்சு வரை எங்கேயோ. ஐயோ கார்த்திக்கு, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. நாளும் தெரிஞ்சவன், வல்லவன், புலவர். ஆனந்து வாங்க. அக்கா, நீங்கள் ஒரிஜினல் விஐபின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரிஜினல் விஐபி தான். ஒரு கோட் ஷூட்டை ரெடி பண்ணுங்கப்பா. என்னங்கடா இவங்க கோட் ஷூட்டு போட்டால் தான் விஐபி நினச்சி பண்ணுறது. எப்பா சிவகுமார், குமாரு, ஏ குமாரு, ஏ மோனி, மச்சான், தர மச்சான், ஒரு கோட்டை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணுவார். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒய்டி சூப்பர் ஸ்டார் நிலா ஒரு டவுட், மெம்பர்ஷிப்பில் மாஸ்க் அழுத்தே இல்லையா? அதுக்கு விளக்கமே மெம்பர்ஷிப்
மெம்பர்ஷிப்பில் தான் கிடைக்கும். வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. விஐபி சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது, செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் கேளுங்களேன், எஸ்ஆர் நான் சொல்கிறேன். ஜி சுரேஷ் வாங்க. எப்படி மஸ்கட் என்ன உங்களுக்கு ஃபீலாக இருக்கா? உங்களை வேற கூப்பிடும் பாருங்க தெரியுங்க. ஏ மஸ்கட் வரும்போது 2 பேரிச்ச பழத்தை எடுத்துக்கிட்டு வா, பாக்கெட்டு காலியா இருக்கு. இருக்கிறதுலே மஸ்கட் பேரிச்சம்பழம் தான் ஒரிஜினல் பேரிச்சம்பழமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது வரப்போறாங்க வந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம் விடுங்க. ஏதோ கோட் ரெடி பண்ற மாதிரி சொல்றேன். கோட்டாக வாங்கிடலாம். ஆமாங்க எல்லாமே யுவராஜ். ஆமாம், உங்களோட எதிர்பார்ப்பு அதில் ஃபுல்ஃபில் ஆகும். விஐபியில் சவுண்டு என்ன அதிகமாக இருக்கு, நீங்கள் தான் கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்லோ பண்ணுனா கேட்குறீங்களா? நான் கத்துறதும் கத்தாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறதுக்கா. இது ஹேர்ஃபோன் போட்டு காதில் வச்சு கேட்குறேன். உங்களுக்கு நிலைமையை நினச்சி பார்த்தா சிரிப்பு. அடியே அடியே அருந்தது ஒரு ரத்தத்தை உரிப்ப முடியாதுடா. ஏன் இப்படி கத்துறேன்? கத்த வைக்கிறேன், நான் காத்திக்கிறேன், நான் அடங்கவே மாட்டேங்கிறான். ஆமாங்க, ஆமா ஆமா சாதிக்கு. ஆமா அழகடி நாவல். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துக்குமரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொன்னோம். இது காமன் லைவ். காமன் லைவ்ல பேசுறது தான் ரூல்ஸ். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பேசாமல் இருந்தோம். நான் ஒரு 5 நிமிஷம் சைலண்டாக இருந்தேன்னா யூடியூப் வியூஸ் தராது. பேசியே இருக்கணும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். சாரி சூப்பர் யூ ஃப்ரம் கல்பாக்கம் மோகன். நியூ சப்ஸ்கிரைப் வாங்க. சாதிக்கு என்ன பேர்? அலீஷ் அல்லு. சாதிக் அலீஷ் அல்லு. வெல்கம் வெல்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது யூடியூப் சிப்பி 90 கிரீன் டேஸ். ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ப்ரோ நீங்கள் பேசினால்தான் லைவ் நடத்த முடியும். ஒன் டைம் ரொட்டேட் அக்கா. ரொட்டேட் பண்ணணுமா? ஓவனா? வேஜாய் சொல்லுங்க. தூங்கிட்டீங்களா? ராமராஜ் நீங்கள் ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சிவா ப்ரோ உங்களுக்குமா? எங்கடா எங்கள் பாப்ஸ்? எங்கள் பாப்ஸை தூங்கிட்டாரா? ஏ குமார் அப்படின்னு உடனே தூக்கம் வந்துச்சு போல இருக்குது. ராகு பண்ண மாதிரி இருக்குமோ? இப்போதான் பேரிச்சம்பழம் சீசன் தொடங்க போகுது. ரோட்டில் அத்தனை மரத்துக்கு பேரிச்சம்பழம் மஞ்சள் கலரில் இருக்கு இப்போ. ஓ அது வந்து ரொம்ப கசக்கும் தானே, வாயில வைக்க முடியாது அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பளபளப்பா இருக்கே. ஏண்டா வெந்த மனசுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன். யாருமே ஜாயின் பண்ணலேன்னு நான் மன வேதனையில் இருக்கிற. இதில் பளபளப்பா இருக்கிறனால பாவி சிவபுர கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. உனக்கு தான் அதை காட்ட மாட்டேங்குது. பாப்பு பாப்பு ஸ்ரீராம் அதெல்லாம் இங்கே கிடையாது. கீழே பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி ஓகே டாமே, வாங்க வாங்க நம்ம விஐபி லைவ் போகலாம். ரொம்ப ஹாட்டான லைவ். பார்க்குறவங்கலாம் இன்றைக்கி தூங்கின மாதிரி தான். ஷோப்பா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஜாயின் பண்ணி அப்படியே டக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுங்க. சரியா 31 நாள் இருக்கும் லைவ். ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நீங்கள் கேட்குற அத்தனையும் விஐபியில் இன்றைக்கி கிடச்சிரும். துவர்ப்பும் இனிப்பும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்டாக இருக்கும். வந்துட்டா குந்தானியா? வா வேணும். தேங்க்ஸ் வேணும், தேங்க்யூ வேணும். சரி ஓகே, மெம்பர்ஷிப் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது நான் சாப்பிட்ருக்கேன் ஷங்கர். நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு டைம் வந்து
துபாயிலேருந்து எங்கள் வீட்டு சொந்தம் சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க லீவுக்கு. ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். பேச்சம்பழத்தில் வந்து எல்லா ரகமும் சாப்பிட்ணுன்னு கேட்டதுனால ரொம்ப பெருசாக இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் தெரியுமா, இவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும் தெரியுமா அது. அப்புறம் காயாக அப்படியே கொத்தோடு இருக்கிற மாதிரி அது. நிறையா ரகம், ஒரு 6-7 இருக்கும் விதம். எல்லாமே அங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வாங்க. அதில் நான் எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. பொடி பேரிச்சம்பழத்தில் இருக்கிற டேஸ்ட்டை விட பெருசாக ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, கிலோ 4000-3000 சொல்கிறாங்க பாரு, அது டேஸ்ட் அப்படி. கிலோ வந்து 1000, 1100, 2000 சொல்கிறது ருசி கம்மியாக இருக்குது. அதுவே 4000, 5000 ஒரு கிலோ பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல். அவ்வளோ டேஸ்ட்டு அது. ரொம்ப அதெல்லாம் எக்ஸ்போர்ட். அது செம்மையாக இருக்கும். அது நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும் அது. சரி, ஓகேடா, வாங்க வீட்டில் இது பழம் சிப்பி 90 degree பேஸ். நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். இப்போ மணி வந்து 11:30. எங்கள் வீட்டில் பார்த்து 7 மணி மாதிரி அவ்வளோ டிவி சவுண்டை வச்சு கேட்டுட்ருக்காங்க. டிவி சவுண்ட் அதிகம், விளையாட்டு. அநியாயத்துக்கு 2:30 மணிக்கு தூங்குறாங்க எல்லாரும். காலையில் 12:30 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு வந்தால் எப்போ டிஃபன் எப்போ சோறு. 2 நாளாக ஏன்ச்சிருமே வீட்டில் காய்கறி ஒன்றுமே கிடையாது. போய் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கும் அப்போ தான் எழுந்திரிச்சு வந்து உட்கார வேண்டியதாக இருக்குது. வண்டர்ஃபுல் டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க தானே, உங்களுக்கு என்ன, நீங்கள் மஸ்கட்டில் இருக்கீங்க, விதவிதமாக சாப்பிட்ருப்பீங்க. கத்தாரில் இருக்க வேணுமா? நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். டேஸ்ட் வேணும். கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டுல வரேன். காஃபி என்ன சத்தம், காது கிழிஞ்சுது. ஐயோ, விடிஞ்சிருச்சுடாடே இந்த கமெண்ட்ஸுக்கு. ஆட பாவி மனசா. இந்த ஒரு மாதம் லீவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பணும் போதே வாந்தி வரும், தலைவலி வரும், மாதத்துக்கு ஒரு ஜுரம் வரும். அந்த ஜுரம் 15 நாளைக்கு அடிக்கும் அதோடைய எஃபெக்ட்டு. அப்புறம் இருமல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 மாதத்துக்கு அடிக்கும். அது நின்றவுன்னா அடுத்த ஜுரம். நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. இன்னும் ஒரு 1 year தான் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்கூலை மாற்ற போகிறேன். ஸ்கூல் அதுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேறு ஸ்கூலில் மாற்றணும். இந்த ஸ்கூலில் என்றைக்கு கொண்டு போய் விட்டேன்னா மாதம் ஜுரம் வருது. உண்மையாகவே மாதத்துக்கு ஒரு ஜுரம், சளி, இருமல், தலைமாட்டில் கண்ணை முழிக்கும் போது அப்படின்னும். எது வயிற்று வலிக்குதா, எங்கேவா கொண்டா வயிற்று கட்டை பிடிச்சுன்னா எனக்கு நிஜமாவே வலிக்குது அப்படின்னா. சரிம்மா வாடா வந்து படுத்துக்க. எண்ணெயை பிடிச்சி வயிற்றுல ஊற்றி தடவிக்கிட்டு ஏதாவது சமாளிச்சுன்னு வச்சுக்கேன். அதையும் மீறி சமாளித்து குளிக்க வைக்க போவேன். குளிக்க வைக்கிற இடத்துல ஏதோ இழிச்சு விட்டுட்டேன், எனக்கு வலிக்குது, அது ரத்தம். என்னென்ன ஆக்ஷன், யூனிஃபார்ம் தொடுற வரைக்கும் ஆக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதை போட்டதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை அனுப்ப தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுரும். சாப்பிடாது, பட்டினியாக போயிட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் சாப்பிட மாதிரி நான் கொடுத்து அனுப்புகிற சோறு வீட்டுன்னு அப்படியே வரும். அந்த கிளாஸில் கண்டுக்க மாட்டாங்க. குழந்தைங்க சாப்பிட, என் பையன் படித்த ஸ்கூல் நல்ல பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து கிட்ட நின்று சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. கிளாஸ் கேமரா இருக்கும். இந்த ஸ்கூலில் பாலா பிடிச்ச ஸ்கூலில் கேமரா கிடையாது. ஒரே அட்ட சத்தம், ஒரே ரூம்குள்ள நலையும் போதே சிரிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரே கிளவியாக இருந்தது. இப்போ எந்த அந்த கிளவியெல்லாம் காணும். இப்போ வெறும் குமரிங்களாம் போட்டு வச்சுருக்காங்க. அது எந்த நேரம் பார்த்தாலும் மேக்கப். ஈவினிங்கில் நாங்கள் கூப்பிட போனாக்கா சரியான லிப்ஸ்டிக்கு. எப்போ போய் மேக்கப் பண்ணுதுங்கன்னு எனக்கே தெரியல. மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என் வீட்டுக்காரர் பார்த்தியா அந்த புள்ளச்சி சரியான மேக்கப்பில் நிற்கிறாடி, எல்லாம் உனக்கு தான் ரூட்டை போடுறான். அப்புறம் ஒரு நாள் அந்த யாரே ஒருத்தி பார்த்துருப்பாரு போல இருக்கே, அது ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்காரு போல, இது எனக்கு தெரியாது. அவளை இப்போ காணடி, அவள் எங்கேயோ போயிட்டா. உனக்கு என்ன இப்போ பண்ணுது? இல்லைடி, கொஞ்ச நாள் அவள் இருந்தா அப்போ நல்லா பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ அவளை ஆளை காணோம். பாடம் யாருக்கு சொல்லி கொடுத்தா? உனக்கு சொல்லி கொடுத்தா, அவள் சொல்லி கொடுத்தா. அப்போ போயிடு நீங்க அப்படின்னு. உனக்கு போட்டியா லிப்ஸ்டிக்காயே? நான் இப்போ ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஆனால் விட்டுருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட காட்டுதான் முடியல. என் பையன் சொல்கிற மாதிரியே இருக்குது.
எல்லார் வீட்லேயும் எல்லா பையனும் இப்படி தான் சொல்லுவானுங்க. சரி, ஓகே ஓகே. விஐபியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணிவிட்டு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காடா. இன்னாடி வரேன்னு பேசிக்கிட்டே இருக்க, சீக்கிரம் வா. எங்களுக்கு அந்த சிரிக்கிற சவுண்டு பயமாக இருக்குங்க. அப்போ பாப்பாவுக்கு எந்த சிரிக்கிற சவுண்டு, எந்த சவுண்டு, அந்த மிஸ் எல்லாம் சிரிக்கிறதா? நிலா உங்களை பார்த்தா போதும் துன்பம் பறந்துடும். நீயும் சின்ன குழந்தையில அப்படி தானே பண்ணினேன். அதை தான் என் வீட்டுக்காக சொல்கிறேன். நீ என்னெல்லாம் பண்ணியோ அது அப்படியே நீ சொல்கிற. என் அம்மா என்னை ஒழுங்காக படிக்க வைக்கலைங்கிற, நீ என்னென்ன டார்ச்சர் பண்ணன்னு என்னாலே சமாளிக்க முடியல. அப்போ ஒத்தாலும் உங்கள் அம்மா நீ என்னென்ன வேலையை காட்டியிருப்ப, நீ என்னென்ன பண்ணியிருப்ப நீ அப்படின்னார. ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. அங்கேருந்து ரெடி ஆகி வருவேன், ஸ்கூலுக்கு போவேன். அங்கே ஒரு பையன் சொல்லிட்டு வெளில வருவேன். நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே கும்பலாக போயிடுவேன். வேறு நான் பண்ணியிருக்கிறேன் பாரு நீனு. ஹாய் செல்லம் வாங்க. நிறைய வாட்டி ஹாஃப் டேஸ் கிளாஸை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். மதியம் எங்கள் அம்மா படுத்துட்டு கிடக்கும். நான் உள்ளே போயிட்டு என்ன வந்துட்டேன் சீக்கிரம் அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஹாஃப் டே தான்மா ஸ்கூலு, இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சுட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா. அப்படியே எங்கள் மற்ற பிள்ளைலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு. ஆமாம் உள்ள நிறைய இந்த மாதிரி கோல்மால் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட. சரி, ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். செப்பி 90 டிகிரி டேஸ் நம்ம யூடியூப் மட்டும். இப்போ மெம்பர்ஷிப்பை முடிச்சுட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு ஒரு செகண்ட் சேனலுக்கு வர எல்லோரும் ரெடியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் மெம்பர்ஷிப் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. ஷோ பாதியில் வராதிங்க, அப்புறம் பாதி ஷோ பார்த்த திருப்தியும் கிடைக்காது. உங்களுக்கு ஆசைனா வாங்க, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ஃபுல் ஷோவும் பார்த்துக்கோங்க. ரமேஷ் பரவாயில்ல, ஜாலியாக பேசுகிறீங்க. இதுதாங்க என்னோட கேரக்டர். இதாங்க பாதி பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது. சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு நான் லைவ் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வரும். சரியா? கண்டிப்பாக. ஃப்ரூட் தானடா, சாப்பிட்றேன் இரு. அருவா தீட்டிக்கிட்டு இருக்கா, வந்து கட் பண்ணி. என்னடா அருவா தீட்டிக்கிட்டு இருக்கா, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா ஷார்ப்பாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கரைச்சி உள்ள தள்ளி விடுற வீடு பார்த்துக்கலாம்.